கோதுமை மாவு, 1 கிளாஸ் தண்ணி, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் எண்ணெய். இப்போ நான் மாவு பிசைய போகிறேன். ஃபஸ்ட்டு சால்ட்டை போட்டுக்கணும். ரெண்டாவது தண்ணியை ஊற்றி மிதமாக பிசையணும். அழுத்தி பிசைஞ்சால் சப்பாத்தி கல் மாதிரி ஆகிடும். அதனால் பூ போல் பிசையணும். நம்ம கைக்கு பதமாக எவ்வளோ வேணுதோ அதே மாதிரி பிசையணும். இப்போ இந்த தண்ணி லிமிட்டு போதும். அழுத்தி பிசையக்கூடாது. நீங்கள் இப்படி பதமாக நம்ம கேக்கு பதத்துக்கு சாஃப்டாக பிசைக்கணும். அப்புறம் இப்போ எண்ணெயை ஊற்றிக்கணும். இப்போ மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப இறுகுனா மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ லைட்டாக ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த தண்ணி பதத்துக்கே இந்த மாவை அப்படியே பிசைஞ்சு எடுத்துடணும். இப்போ கரெக்ட் பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த எண்ணெயை அப்படியே ஊற்றி இப்போ பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதை இப்போ நீங்கள் இப்படியே மணக்கல்லில் போட்டு பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்தி ரெடி. அவ்வளோதான். இதை பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை ஒரு ரவுரு அப்படியே நீங்கள் வச்சிங்கன்னா இப்போ நம்ம தண்ணி ஊற்றாமல் எவ்வளோ பதமாக வந்துச்சு பாருங்கள் மாவு. இப்போ இந்த மாவில் நீங்கள் சப்பாத்தி சுட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்க கிண்ணத்தில் ஒரு மாவு கூட இல்லை பாருங்கள். மாவு பாருங்கள். இந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் மாவு. அவ்வளோதான். இப்போ இதை தோசைக்கல்லில் உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு சைஸில் நீங்கள் சப்பாத்தி போட்டிங்கன்னா நீங்கள் எண்ணெயே ஊற்ற தேவையில்லை. அப்படியே புஷ்ஷுன்னு எலும்பு. இந்த மாவை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதை அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ஹவர்கிட்ட வச்சுடுங்க. ஒரு ஹவர் கூட வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும். மாவு ரெடி.